ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சிக்கன் 65 செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இதை மையாக நம்ம அரைச்சிட்டு வந்து சிக்கன் கூட நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அது கூட மைதா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு அதை என்ன பண்ணுங்க, அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த சிக்கனில் எல்லாம் உப்பு சாரணும் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான். அதை ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நான் அடுப்பை வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நீங்கள் போடும் போது பார்த்து பத்திரமா போடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் மேலில் தெரிக்கும். எனக்கு மேலே தெரிக்கப்பட்டுச்சா, நான் கொஞ்சம் நேரம் நல்லா தள்ளி நின்றுக்கிட்டேன். அதனால் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. பார்த்து பத்திரமா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதை எடுத்துட்டு அப்புறம் அது கூட சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து வேகும் போது தீயை கம்மி பண்ணி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா கருகி போயிடும். ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தீயை கருகி போயிடும். அதனால சொல்கிறேன், தீயை கம்மி பண்ணி வச்சு எப்போயுமே குக் பண்ணி பழகுங்க. அவ்வளோதான். குக் பண்ணிவிட்டேன், அதை எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால் என் வீடியோ நான் காட்டுறதுக்கு, என்னோடய ஃபேஸை காட்டுறதுக்காகவே அப்புறம் நான் அந்த கேமராவை திருப்பி என்னோடய ஃபேஸை நான் காட்டினேன். என்னால் அதில் பேச முடியலை, ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை. அதனால் என்னால் பேச முடியலை. நான் மைக் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் மைக் மூலிமா நான் அதுலேயே நான் வீடியோ எடுக்கும் போதே அப்படியே நான் பேசிடுறேன். நான் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ என்கிட்ட மைக் இல்லாதனால நான் இப்படி பேசுகிறேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.